விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் இந்த தம்ப்நெயில் டைட்டிலில் சொல்கிற மாதிரி அந்த அப்டேட் ஒன்றும் பெருசானது ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது அந்த டிஎன்பிஏ டைரக்டர், அது டிஜிபி ரேங்கு, இப்போ அநேகமாக அவர் திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் இருப்பார்னு நினைக்கிறேன் மாத்தால. அவர்கிட்டருந்து அந்த ஆல் சிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்புறம் ஆல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸு, அப்புறம் ஆல் பட்டாலியன் கமாண்டன்ட், இவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிருக்கு. அந்த மெசேஜ் வாசிக்கிறேன் பாருங்க. மெசேஜ் கடந்த 21/3/2024 டேட் போட்டு வந்திருக்கு. அந்த ஃப்ரம் டு அந்த ஆர்சி நம்பர் அதெல்லாம் பார்த்துக்குங்க. இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் த ட்ரைனிங் ஃபார் த நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இஸ் லைக்லி டு கமென்ஸ் ஷார்ட்லி. In this connection, additional teaching staff, both indoor and outdoor, and supporting staff are required in the rank of inspectors, sub-inspectors, ADA and other ranks, in bracket Taluk, AR, TSP, to impart training to the SA cadets apart from the regular strength of TNPA. Hence, the unit officers concerned are requested to obtain and send the willingness petitions from the police officers oblique personnel who are willing to serve at this academy on 1-year OD basis as earlier as possible. இப்போ இதெல்லாம் இந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியான சில பூர்வாங்க வேலை, ஆனால் கொஞ்சம் அடிப்படையாக இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு நீங்கள் போனோன்னா ட்ரைனிங் கமெண்ட்ஸ் ஆக முடியுமா? அதுக்கான கிரவுண்ட் ரெடி பண்ணணும், ஸ்டாஃப் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு திருமணம்ன்றவர் அட்டன் பண்ணுறவருக்கு அது ஒரு நாள் நிகழ்ச்சியாக இருக்கும். அதை நடத்துகிறவங்களுக்கு அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, மண்டபத்தில் பிடிக்கிறதுலேருந்து, சமையல்காரர் பிடிக்கிறதுலேருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாம் எவ்ரிதிங். அது மாதிரி தான் இதுவும். ஆனால் நீங்கள் அந்த கலந்துக்கிடக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸ் அன்றைக்கி அந்த டேட் போய் இறங்குவீங்க. பட் அதற்கு முன்னாடி பக்காவாக பண்ணி வைக்கணும்ல, அது மாதிரியானது. இது மெசேஜ் தான் வந்திருக்கு, ஃபேக்ஸ் மெசேஜ். இப்போதைக்கு வரைக்கும் என்ன டேட்டு என்ன ஏதுன்னு சொல்லலை. இதில் வந்து வில்லிங்னஸ்ஸு அது இதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி நீ அனுப்புவாங்க. அப்புறம் அதில் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, யார் போடலாம் என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் இது தெரிஞ்சுக்கோங்க. அந்த இப்போ வெயிட்டிங்கில் இருக்கீங்க இல்லை, ஒரு 650 SI எடுத்து. அதனால் இது என் பார்வைக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 4 தான் தமிழ்நாட்டில் வந்து கவுண்டிங். ஆனால் இப்போ வந்து ஏப்ரல் 19 இது ஓட்டிங் முடிஞ்சாலும் கவுண்டிங் வந்து 45 நாட்கள் கழிச்சு தான். அப்போ அது வரைக்கும் போலீஸ் ஸ்ட்ரென்த் வந்து இந்த மாதிரி வேறு எங்கிட்ட ஒதுக்கலாம் முடியாது. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஓடி பேசிஸுக்கு இப்போலாம் ஆள் கொடுக்க முடியாது. இதுக்கே வந்து நமக்கு ரெகுலர் ஸ்ட்ரென்த்தே பத்தாது. அந்த அளவுக்கு ஃபுல் டைட்டில் இருப்பாங்க கவுண்டிங் முடிகிற வரைக்கும். அதனால் அந்த முதலே சொன்ன மாதிரி தான் இது. அதற்கு உரிய பூர்வாங்க வேலை, முந்தைய கட்ட வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. மற்றபடி 1-7 வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒன்று. அப்புறம் அதுக்கடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 2000 பேட்ச் எஸ்ஐ இருக்கீங்களா, 2000, 2099, 2000, அப்புறம் 2004 உமன் பேட்ச் எஸ்ஐ. இப்போ அவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் இன்ஸ்பெக்டராக இருப்பீங்க. நீங்கள்லாம் கொடுக்கலாம்ப்பா. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள்லாம் இது கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஆனால் கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் ஒரு சுகமான விஷயம். இங்கே அந்த 1 இயர் டிஎன்பிஏ போனீங்கன்னு இங்கே மறுபடியும் நம்மளுடைய காலேஜ் நினைவுகள் மாதிரி ஓரளவுக்கு அந்த லா ஆக்சஸ் நல்லாயிருக்கும். ஆனால் தொடர்ந்து படிக்கிறதுக்கு இப்போலாம் வந்து அந்த புதிய சட்டம் வரப்போகுதுன்னுக்கிட்டு இருக்கேன். ஆனால் 1-7லேருந்து அதுதான் அங்கே போய் சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த பாரதிய நியாய சன்னிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா, பாரதிய சாட்சி அபிநயா, இந்த மாதிரியான சட்டம் தான் வரப்போகுது. அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அதனுடைய ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா படிக்கலாம், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நல்ல சூழ்நிலை. ஆனால் அதனால் அதில் இருக்கிறவங்க கொடுக்கலாம். அப்புறம் எஸ்ஐஸும் கேட்டிருக்காங்க. அது எனக்கு பார்க்க வந்து அந்த இண்டோரில் வந்து எஸ்ஐஸ், டைரக்ட் எஸ்ஐ, தாலுக் எஸ்ஐ அவர்கள் தேவை இருக்குமான்னு தெரியலை. ஏன்னா வந்து இண்டோர் வந்து லா கிளாஸு, அவுட்டோர் வந்து பெரேடு. ஏன்னா அது வந்து ட்ரில்லு பெரேடு அந்த லைனில் போகும். அதுக்கு வந்து அந்த டிஎஸ்பி, ஏஆர் அதில் இருக்கக்கூடியவர்கள் தான் வருவாங்க. இண்டோரில் வந்து லா கிளாஸுக்கு வந்து அந்த லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி அவங்க தான் லா கிளாஸ் எடுப்பாங்க. அதில் எஸ்ஐஸ் கேட்குறாங்க.
அந்த எலண்டோ எஸ்ஐ கேட்குறாங்கன்னா நீங்களும் கூட அந்த 2015-16க்கு பிறகு வந்த எஸ்ஐஸ் இந்த மாதிரி இதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா கொடுங்க. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து கிடைத்ததற்கு அறிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் ரொம்ப வரமாகவே பார்க்கலாம். போலீஸ் லாப்பெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்காது. இது மாதிரி இருந்தாச்சு. நான் இருந்த வரைக்கும் அது எஸ்ஐ இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்களில் வேலை பார்த்துருப்பேன். ஆனால் அந்த மாவட்டம் போய் ரிப்போர்ட் பண்ண உடனே சூப்பரண்டுக்கிட்ட தான் போய் முதல்ல ஃபஸ்ட்டு அறிமுகமாகிட்டு அவர்கிட்ட என் பேரை கொடுப்பேன். சார் எங்கேனாலும் ட்ரைனிங்கு இல்லைன்னா இது மாதிரி இன் சர்வீஸு இல்லைன்னா வந்து எஸ்பி ட்ரைனிங் எந்த இதுனாலும் அனுப்புங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த ஹைதராபாத் 2 ட்ரைனிங் போனேன். CDTSன்னு வாங்க, சென்ட்ரல் டிடெக்டிவ் ட்ரைனிங் ஸ்கூல். அங்கே ஒரு 3 மாத கோர்ஸு. அப்புறம் அப்பான்னாங்க ஆந்திர பிரதேஷ் போலீஸ் அகாடமி, APPA அப்பா அப்படின்வாங்க. அங்கே ஒரு 2 மாதம் ட்ரைனிங் போனேன். அப்புறம் வந்து ஸ்பாட்டர்ஸ் டியூட்டின்னு வாங்க, ஆனால் அது டெல்லி பார்லிமெண்ட் டியூட்டி. ஆனால் அங்கே ஒரு 2 மாதமாக நம்ம இருந்தேன். அந்த மாதிரி அதாவது வெளியில் போகிறதுக்கு அதுதான் வந்து நமக்கு அனுபவம் கொடுக்கும், அதுதான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும், அதுதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அப்புறம் நம்ம சென்னையில் நடைபெறக்கூடிய எந்த எஸ்பி ட்ரைனிங்கு ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க, ஆனால் யாருமே போக மாட்டாங்க. கொஞ்சம் வேணாம்னு எப்படியாச்சும் போய் அதிலிருந்து விளைவை தான் பார்ப்பாங்க. நம்ம வாலண்டியராக அது கேட்டு அந்த மெசேஜ் மைக்கில் வாசிக்கும் பொழுதே நான் போய் பேர கொடுப்பேன், என்னை கொஞ்சம் உள்ளே சேர்த்துருங்க சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பேன். ஒருவேளை அந்த ஆர்வம் தான் இப்போ வரைக்கும் கூட, ஏன்னா அந்த கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் இருக்கக்கூடிய ஆர்வம் தான் இப்போ கூட உங்கள்கிட்ட பேச வைக்கிது என்னவோ தெரியல. அது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம எப்பயுமே நம்மளுடைய அந்த மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம், நம்மளை வந்து இளமையாக வச்சுருக்கோம். ஆனால் அந்த தொடர்பை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நல்ல விஷயம் அது. அந்த எஸ்ஐஸ் அவைட்டிங் ஃபார் எஸ்ஐ போஸ்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல் இதுதான். ஃபேக்ஸ் மெசேஜ் போயிருக்கு, அந்த அடிப்படை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த நம்ம சர்வீஸில் இருக்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆனால் ஆர்வம் இருந்துச்சுன்னா போங்க, ஒரு நல்ல விஷயம் புதுசாக கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா புதிய சட்டங்கள் தொடர்பாக ஏற்படுத்துறதுக்கு. அப்புறம் நாளைக்கு இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் போங்கன்னு சொல்லி சொல்கிறேன்ல, நீங்கள் தான் DSP ஆக போகிறீங்க. அந்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்ஸ்பெக்டரை வந்து இந்த சட்டம் தெரிஞ்சால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் போகலாம். அதனால் அதற்காக இதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.